உலக முட்டை தினத்தை முன்னிட்டு துறைப்பாக்கத்தில் முட்டை மீது அமர்ந்து 1 மணி நேரம் பல்வேறு யோகாசனங்களை செய்து மாணவர்கள் நோவா உலக சாதனை படைத்தனர். சென்னை துறைப்பாக்கத்தில் அமைந்துள்ள அனகதா யோகா அகாடமியில் உலக முட்டை தினம் மற்றும் மாணவர்கள் தினத்தையும் முன்னிட்டு முட்டை மீது அமர்ந்து யோகா உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. மூத்த யோகா ஆசான் யோகா கலைமாமணி ராஜகோபால் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை அனகதா யோகா அகாடமி நிறுவனர் திலீபன் தலைமை தாங்கினார். இதில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 15 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை முட்டை மீது அமர்ந்து பத்மாசனம், பரத்வாஜாசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்தனர். உலக சாதனையை நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நடுவர்கள் பசுபதி, பிரபாகரன், சுகந்தன் ஆகியோர் ஆய்வு செய்து நோவா உலக சாதனையாக அங்கீகரித்தது. மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை கொடுத்து கௌரவித்தனர். இதில் யோகா ஆசிரியர் ஆர்த்தி, பவித்ரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்த அனகதா யோகா அகாடமியின் நிறுவனர் திலீபன் கூறுகையில், முட்டை தினத்தில் யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த சாதனை நிகழ்ச்சி ஏற்படுத்தியதாகவும், இந்த நிகழ்வானது இதனை காண்போர் அனைவரிடத்திலும் யோகா பற்றிய புரிதலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்ததாக தெரிவித்தார். முட்டை தினம் செலிப்ரேட் பண்றோம். நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரை பண்ணி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்மாசனம், பத்த பத்மாசனம், கர்ப்பாசனம், பரிவர்த்த பத்மாசனம், அந்த மாதிரி வேரியேஷன் ஆஃப் போசஸ் வந்து முட்டை மேலே முட்டை உடையாமல் பசங்களுக்கு ட்ரைன் பண்ணி அதை வந்து முட்டையுடைய முக்கியத்துவமும் யோகாவுடைய முக்கியத்துவமும் கொண்டுட்டு போகிறதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியா தான் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல். அதே மாதிரி அந்த முட்டை வந்து அவங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அந்த முட்டை வந்து குழந்தைங்க சாப்பிடணும். ப்ளஸ் வந்து அந்த முட்டை மேலே வந்து யோகா மூலயமா பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் இது ஒரு ரெக்கார்ட் முயற்சியாக எடுத்துருக்கோம். நோவா புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எங்களுக்கு அங்கீகரித்து அதுக்கான சான்றிதழ்லாம் வழங்கினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. துறைப்பாக்கத்தில் அனகதா யோகா அகாடமி சார்பாக முட்டை தினத்தை முன்னிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி பசங்க உலக சாதனை பண்ணியிருக்காங்க. முட்டை மேலே அமர்ந்து பல்வேறு ஆசனங்களும் முட்டை மேலே அமர்ந்து பண்ணியிருக்காங்க. கர்ப்பாசனம், பத்மாசனம், பத்த பத்மாசனம் போன்ற பல்வேறு ஆசனங்களும் முட்டை மீது அமர்ந்து உலக சாதனை படைத்திருக்காங்க. ஸோ இந்த சாதனையை அங்கீகரித்து நோவா உலக சாதனை மூலமாக சான்றிதழும் பதக்கங்களும் வழங்கியிருக்கிறோம். வேர்ல்டு எக் டே இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுறது சிறப்பாக முன்னிட்டு இன்னைக்கு நம்ம மாணவர்கள் வந்து குழந்தைங்க வந்து எக்கு மேலே யோகா செய்கிறாங்க, பல்வேறு ஆசனங்கள் செய்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம்லாம் செய்கிறது பெரிய விஷயம். எக்கு உடையாமல் இருக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த ஆசனங்களை செய்து காட்டியிருக்காங்க ஒவ்வொரு குழந்தைங்க. 2 பேட்ச் ஏற்கனவே ஒன்று நடந்தது, இப்போ 2வது நடக்குது. ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த அகாடமியில். இது நான் வந்து சாய் யோகா அகாடமிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கர்ப்பாசனா, பத்மாசனா போன்ற சிறப்பான ஆசனங்கள் செய்யறோம். பல்வேறு மாணவர்கள் வெவ்வேறு ஆசனங்கள், பத்த பத்மாசனா போன்ற சிறப்பான ஆசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனகதா யோகா அகாடமில என்னோட கிட்ஸ் வந்து யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு 4 years ஆஃப் ட்வின் கேர்ள்ஸ் இருக்காங்க. இங்க எக்கு மேல 1/2 an hour பத்மாசனா ஸ்டே பண்ணாங்க. ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. அண்ட் இங்க 4 yearsல இருந்து 23 years யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் சின்ன வயசுல இருந்தே யோகா சொல்லி தரதுல என்ன பெனிஃபிட்ஸ்னா, ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருக்காங்க. அந்த பயம் இருக்க மாட்டேங்குது. அண்ட் மெயின்லி ஃபோக்கஸ் அவங்களுக்கு இப்போல இருந்தே பில்ட் ஆகுதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுதான். ஸோ திலீபன் சார்க்கும் அனகதா அகாடமிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹெல்த் இஷ்யூவால டாக்டர் அட்வைஸோட யோகா ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு. இப்போ லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கு. 2 years பண்ணிட்டு இருக்கேன். திலீபன் சாரோட ஹெல்ப்பால லைக் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆசனாஸ். அது போக இவ்வளோ 26 yearsல அட்வான்ஸ் லெவலும் பண்ண முடியுன்றது இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளஸ் இதோட 1 year முன்னாடி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி செகண்ட். நேஷனல் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக எக் மேலே ஆசனாஸ் பண்ணுறது. நார்மலாக ஃப்ளோரில் வந்து ஆசனாஸ் ஹோல்ட் பண்ணுறது மேக்ஸிமம் பண்ணிடலாம். எக் மேலே பண்ணுறதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எக் உடையவும் கூடாது, பேலன்சிங் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் கான்சென்ட்ரேஷன், பெயினும் இருக்கும், ஹோல்ட் பண்ணணும். ஸோ யோகா ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லைஃப் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. திலீபன் சாருக்கும் அனகதா அகாடமிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து என்னோட யோகா கிளாஸ் அனகதா யோகா. நான் வந்து முட்டமலை வேர்ல்டு எக் டேக்கு வந்து 1 hour ஒரு பரத்வாஜாசனா பண்ணேன். யோகாவில் தான் நான் நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாமே, ட்ராஃபீஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். யோகா வந்து நான் லைஃப் த்ரூ அவுட்டாக பண்ண போகிறேன்னு நான் நினச்சேன்.